अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। इन्नल्लाह व मलाइकतुहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू युसल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா, எம்எல்ஏ ஆனால் என்ன செய்வேன் அப்படி. இப்போ நம்ம எம்எல்ஏ ஆனோம் அப்படின்னா, எம்எல்ஏ வந்து ஒரு பொறுப்பு பதவி மட்டும்தான், பொறுப்பு பதவி மட்டும் அல்ல. அது வந்து ஒரு அமானிதம், நம்பிக்கையாக வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டது. இஸ்லாத்துடைய அதிகாரத்தை வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும், பொறுப்பாக வந்து கற்றுக் கொடுக்கணும் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ ஆனோம் அப்படின்னா, மக்களுடைய குறைகளை வந்து நேரில் வந்து தீர்த்து வைக்கணும். லஞ்சம், ஊழகம் போன்றவற்றை எல்லாமே வந்து நம்ம தவிர்த்துட்டு நேர்மையாக வந்து செயல்படணும். அதுக்கப்புறம் வந்து ஏழையை வந்து ஆதரவிக்கணும். அப்புறம் வந்து விதவைகளை, முதியோர்களையும் வந்து நல அக்கறை கொள்ளணும். அப்புறம் வந்து கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலை போன்ற அடிப்படையில் வசதிகளை வந்து நம்ம செய்யணும். மதம், ஜாதி வந்து நம்ம பார்க்கக்கூடாது. மதம், ஜாதி இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சமமாக தான் வந்து நம்ம எல்லாமே செய்யணும். மக்களுடைய வரித்தொகையை வந்து நம்ம எம்எல்ஏ இருந்தோம் அப்படின்னா, மக்களுடைய வரித்தொகையை வந்து நம்ம அபகரிக்கக்கூடாது. அவங்களுக்காக தான் வந்து நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைமை பொறுப்பில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நேர்மையாக சேவை செய்யணும். எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து பொறுப்பாகவும் நேர்மையாகவும் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக நம்ம சேவை செய்யணும். நீதியுடனும் நேர்மையுடனும் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறோம் அப்படின்னா, அந்த தொகுதியில் இருக்கும்போது மற்ற தொகுதிக்கு நம்ம மாறும்போது மக்களுக்கு வந்து சமமாக தான் செய்யணும், பாராபட்சம் வந்து பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து அமானிதம் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் வந்து ஒரு அதிகாரம் தான். அதை வந்து அமானிதமாக வந்து நமக்கு அல்லாஹ் வந்து அந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்கான். அதை வந்து நம்ம அதில் வந்து மறுமை நாளில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அது கேள்வி கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. அதை வந்து தவறாக பயன்படுத்தாமல் மக்களுக்கு வந்து நல்லதாக வந்து சேவை செய்யணும். அப்புறம் உமர் இப்னு அத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஒரு தடவை வந்து ஆட்சி செய்யும்போது எப்போதுமே இரவில் வந்து மக்களுடைய நிலைமையை வந்து அவங்க போய் பார்ப்பாங்களாம். அப்போ வந்து ஒரு தாய் வந்து பசியால் அழுகின்ற ஒரு குழந்தைய வந்து அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஊற்றி சுட வைத்து இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பைத்துல் மாலுக்கு போயிட்டு உணவுப் பொருட்களை வந்து தோளில் வந்து சுமந்துட்டு வராங்க. அவங்க கூட வந்தவங்க வந்து அதை வந்து நான் சுமந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நாளை மறுமையில் வந்து என்னோடய பாவத்தையும் நீ தான் சுமந்துட்டு வருவியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இந்த சமூகத்தில் என்ன புரியுதுன்னா, இந்த ஒரு தலைவர் வந்து பொறுப்புணர்வை வந்து மக்களுக்கு வந்து சேவையாக தான் எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொறுப்புடன் அமானிதத்துடன் கருதி நீதியுடன் செயல்படுவதற்கு அல்லாஹ் நம்ம அனைவரையும் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.